அன்பு நேயர்களே வணக்கம். இந்தி இசையமைப்பாளர் நௌஷத் அவர் ஒரு விழாவுக்காக வந்து மும்பை ஷண்முகானந்தா ஹாலில் அமர்ந்திருக்கிறார். அது எம்எஸ்வியினுடைய இசை நிகழ்ச்சி. அதை தொடங்கி வைப்பதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு நிமிடம் பேசிவிட்டு சென்று விடலாம் என்றுதான் இருக்கிறார். எம்எஸ்வியினுடைய இசைக்குழுவினர் பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றனர். அந்த இனிமையில் சொக்கி அவர் அடுத்த நிகழ்ச்சியை மறந்து அமர்ந்திருக்கின்றார். மேடையிலே பிபி சீனிவாசன் போன்ற பாடகர்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது நௌஷத் அவர்களிடமிருந்து ஒரு சீட்டு ஒன்று எம்எஸ்விக்கு அனுப்பப்படுகிறது. உடனே எம்எஸ்வி அதை பார்க்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எந்த எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. பக்கத்திலே தான் பன்மொழி புலவர் பிபிஎஸ் இருக்கிறாரே, அவரிடத்தில் கொடுத்த பொழுது அது உருதில் எழுதப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இதிலே ஒரு பாட்டை பாடச் சொல்லி நௌஷத் உங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார். அப்படி நௌஷத் விரும்பி கேட்ட பாட்டு இந்த பாட்டு தான். ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. கவியரசு கண்ணதாசன் எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அற்புதமான பாடல்களில் ஒன்றுதான் இது. இந்த பாடலின் வெற்றிக்கு படம் எடுத்த விதம் காரணமா, இல்லை அழுத்தமாக பாவத்தோடு பாடிய சீர்காழி கோவிந்தராஜனின் குரல் காரணமா, எழுதிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வரிகள் காரணமா, இல்லை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடுவது போல மிக எளிமையாக அதே சமயம் மிக அழுத்தமாக இசையமைத்த எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இவர்களின் இசையமைப்பு காரணமா என்றால் எல்லாம் தான் காரணம் என்று சொல்லத் தோன்றும். 3 நிமிடங்களுக்கும் குறைவாக ஓடக்கூடிய ஒரு பாடல் இது. ஆனால் 100 ஆண்டுகளானாலும் நினைவில் நிற்கும். எப்பொழுதும் இந்த பாட்டு எங்கு கேட்டாலும், நாம் எந்த வேலையில் இருந்தாலும் காதுகள் அந்த குரல் வந்த திசையை நோக்கி தானாக திரும்பும். அந்த பாட்டு நின்ற பிறகுதான் நம் சிந்தனையும் பழைய இடத்தில் வந்து நிற்கும். அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. காட்சி அமைப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஒரு நதி, அதில் இருள் சூழ்ந்த முன்னிரவு வேளையிலே ஒரு ஓடப்பயணம். மழை வரக்கூடாது என்பதற்காக மாட்டு வண்டி போல மூடப்பட்ட ஓடம். அதில் ஒரு லாந்தர் விளக்கு அசைந்து கொண்டே இருக்கும். அதில் பயணம் செய்கின்ற ஜெமினி கணேசன் விரல் நகத்தை கடித்து கொண்டே ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பார். அவர் பாட்டை ரசிக்கிறாரா அல்லது பயணம் எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறாரா என்பது தெரியாது. ஓடக்காரன் வாயை திறந்து பாடுவது போல 1-2 காட்சிகள் இந்த பாட்டிலே வரும். ஆனால் அற்புதமான எதிரொலி ரீங்காரம், அந்த எக்கோ என்று சொல்கிறோமே, அபாரமான எக்கோ, அது ஏதோ ஒரு அசரீரி பாட்டு போல நமக்கு தோன்றும். இந்த ஓடக்காரன் வாயை திறந்து பாடுவது போல காண்பிப்பதால் ஓஹோ இது ஓடக்காரன் தான் தன் பயண நேர களைப்பிற்காக பாடுகிறான் என்று நமக்கு தோன்றும். ஆனால் இந்த பாட்டின் அர்த்தங்களுக்கு அப்படியே உயிர் கொடுப்பது யார் தெரியுமா? நடிகையர் திலகம் சாவித்திரி தான். அவருடைய முகபாவங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஏமாற்றம், சந்தேகம், சோகம், அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற அச்சம் என அத்தனை உணர்ச்சிகளும் பிரவாகமாக கொட்டும். கருப்பு வெள்ளைப்படம், நிழல் வெளிச்சம், அதாவது லைட் அண்ட் ஷேடோ என்கிற தொழில்நுட்ப அடிப்படையிலே எடுக்கப்பட்ட பாடல் ஒலிப்பதிவு, அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த ஒளிப்பதிவு வர்ணங்களை வாரி இறைத்து செய்யப்படும் இந்த ஒளிப்பதிவுகளையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டு பாட்டின் அழுத்தத்தை மனதிலே விதைக்கும். அதிகமான இசைக்கருவிகள் இந்த பாடலிலே கிடையாது. இது ஏற்கனவே எம்எஸ்வி வந்து பரிசோதனை முயற்சியாக பல பாடல்களை செய்திருக்கிறார். 59 வெளிவந்த அந்த பாகப்பிரிவினை படத்திலே தாழையாம்பூ முடித்து ரொம்ப மினிமம் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பண்ணியிருப்பார். இவரை போலவே வீணை பாலச்சந்தர் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடலை ரொம்ப குறைந்த இசைக்கருவிகளோடு பாடியிருப்பார். எம்எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலை ஒரே ஒரு துந்தனா, ஒரு புல்லாங்குழல், ஒரு தாளத்திற்காக ரிதம், அதுக்காக ஒரு டேப், இதை மட்டும் வைத்துக்கொண்டு கச்சிதமாக பதிவு செய்திருப்பார். அதிக தொழில்நுட்பம் இல்லாத ஒரே ஒரு ஒலிப்பதிவு கருவி மோனோ மைக், அந்த ட்ராக் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இவ்வளவு கனகச்சிதமாக குரலை எப்படி பதிவு செய்திருப்பார்? அவ்வளவு துல்லியமாக சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரல் கேட்கிறதே, அந்த ஒலிப்பதிவாளருடைய சாமர்த்தியம் நம்மை அசர வைக்கும். இந்த படத்தில் 1-2 பாடல்கள் தான், அதிக பாடல் கிடையாது. 3 பாடல்கள் என்று நினைக்கிறோம். 2 டுயேட்டு, ஒரு சோலோ. அந்த 2 டுயேட் பாடலையும் பிபிஎஸ் சுசிலா பாடியிருப்பார்கள். கண்ணதாசன் எழுதிய பாட்டு. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணான்னுட்டு ஒரு பாட்டு, காற்று வந்தால் தலை சாயும் நாணல் அப்படின்ட்டு ஒரு பாட்டு. 2மே அற்புதமான பாட்டு. ஆனால் இந்த சோலோ இருக்குது இல்லையா, தனி குரல் பாடல், சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல், இது எல்லா பாடலையும் தூக்கி சாப்பிடும். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாட வேண்டும், அவர்தான் பாட வேண்டும் என்று எம்எஸ் விஸ்வநாதன் காத்திருந்து பதிவு செய்தாராம். ஒரு முறை சுபஸ்ரீ தணிகாசலம் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். பிபிஎஸ்
சீனிவாசன் வந்து இந்த பாட்டை தான் பாட வேண்டும், அந்த மெட்டு அவ்வளவு நல்லா பிடிச்சிருந்ததா அவருக்கு. ஆனால் அது சீர்காழி கோவிந்தராஜனுக்கு கொடுத்துட்டார். அத்தனை அற்புதமான பாட்டு. கவியரசு கண்ணதாசன் ஒரு பெண்ணின் உணர்வை எளிமையாக ஒரு பல்லவி 2 சின்ன சரணங்களில் வெடித்து கொடுத்திருப்பார். எளிமையான வார்த்தைகளில் கவித்துவத்தை காட்டியிருப்பார். இந்த பாடலின் பல்லவியில் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே, ஓடம் என்கிற வார்த்தையை ஓடம் என்று ஓவை நீட்டி அவர் பாடுகின்ற மாத்திரை அளவு இருக்கிறது அல்லவா, அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நதியினிலே அந்த ஏகாரத்தை இழுக்கும் பொழுதும் அது அவ்வளவு அற்புதமான முறையிலே இருக்கும். அந்த பாடலினுடைய சுவை கூடும். இந்த பெண்மனதின் உணர்ச்சிகளை சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பாவக்குரலிலே வெளிப்படுத்தி இருப்பார். முதல் சரணம், ஆசை எனும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே என்று வரும். இந்த பாடலின் வரிகள் எல்லாமே ஏகாரத்தில் முடிவதை பார்க்கலாம். இதில் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லியிருப்பார். ஆசை என்னும் மேடையில் ஆடி வரும் வாழ்விலே என்கிற கருத்தை கவியரசர் பல பாடல்களில் சொல்லியிருப்பார். ஆடுவது நாடகம், ஆளுக்கு ஒரு பாத்திரம், இறைவனுக்கு வேஷம் என்னவோ, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே, இதெல்லாம் அவர் எழுதியிருப்பார். இதைத்தான் வெவ்வேறு வகையிலே பதிவு செய்திருப்பார். யாரோ ஒரு 3வது மனிதன் அந்த பெண்ணின் உள்ளத்து உணர்ச்சியை புரிந்து கொண்டு சொல்வது போல, யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார். அந்த வரியை பாருங்க. எதுவும் திட்டமிட்டபடி நடப்பது கிடையாது, என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளவும் முடியாது என்கிற வாழ்வின் ரகசியத்தை சொல்லியிருப்பார். ரகசியம் என்றாலே மறைக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம். அந்த பெண்ணின் மனது புரியவில்லையே. நிறைவு சரணத்திலே கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும், பாட்டு வரும் வெளியிலே குரலை மட்டும் இழந்த பின்னே குயிலிருந்தும் பயனில்லை என அற்புதமான உவமையை கையாண்டிருப்பார். ஆசை நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் தான் வாழுகின்றோம். ஆனால் நம்பிக்கை நிறைவேறாத போது வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது. அதற்கு பிறகு உடம்பு இருக்குமே தவிர உயிர் இருக்காது, நடைப்பணம் என்று சொல்வார்கள். குயில் இருக்குமே தவிர குயிலுக்கு குரல் இருக்காது. குரல் இல்லாத குயிலாலே என்ன பயன்? கவியரசு கண்ணதாசனின் முத்திரை படித்த முத்தான பாடல்களில் இதுவும் ஒன்று. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே, வல்லவனுக்கு வல்லவன். 1962 எடுக்கப்பட்ட அற்புதமான படத்திலே வருகின்ற பாட்டுத்தான் இந்த பாட்டு.